மனிதனை கூட மனிதனாக வாழ்வதற்கு சொல்லி தந்திருக்கிறது சினிமா பாடல்கள். இப்போ மனிதன்னா யார்? நாமெல்லாம் மனுஷன்தான். நம்முடைய இனம் மனித இனம். மனிதன், நாம் மனிதன்தான் என்பதற்கு நமக்கு அடையாளம் இருக்குது. ஆதார் கார்டு இருக்குது, குடும்ப அட்டை இருக்குது, வாக்காளர் அட்டை இருக்குது. இதில் எல்லாம் நாம் மனிதனாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆனால் நாம் மனிதனாக வாழ்கிறோமாங்கிறது கேள்விக்குறி. அதை சினிமா பாட்டில் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கான். ஒரு மனுஷன் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கான், எல்லாம் படிச்சிருக்கான், எல்லாம் அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் மனிதனாக வாழ இன்னும் தெரியவில்லையாம். மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான், மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை. ஓ, மனுஷனா இருக்கா, மனுஷனா வாழ தெரியல. அப்போ மனிதன் அப்படின்னு சொல்றதுக்கு அடையாளம் இருக்கே தவிர இவன் மனிதன்தான் என்று நிரூபிப்பதற்கு அவன் எப்படி இருக்கணும், ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் மனிதனாக, அதை கூட ஒரு சினிமா பாட்டு சொல்லியிருக்கு. ஒரு பெரிய படித்த மேதாவி பட்ட பகலை விளக்க கொளுத்தி வச்சுட்டு ஏதோ தேடுறாராம். அந்த இடத்துல படிக்காத ஒரு பாமரன் ஓடி போய், ஐயா என்ன தேடுறீங்க, படித்தவங்க நீங்கள், பட்ட பகலை விளக்க கொளுத்தி வச்சு எதை தேடுறீங்கன்னு கேட்டிருக்கான். உடனே அந்த படித்த மேதாவி சொன்னாரா, எப்பா நான் மனுஷனை தேடுறேன்னாரா. அப்போ அந்த பாமரன் கேட்டானா, மனிதனை தேடுறீங்களா? அப்போ நீங்கள் மனுஷன் இல்லையா, நான் மனுஷன் இல்லையா? அதோ போகிறாரு, அவர் மனுஷன் இல்லையா? அவரெல்லாம் மனிதர்கள். அப்போ யார் மனிதர்? ஒரு மேகை பகல் வேளை கையில் விளக்குடன் சென்றானாம், மனிதன் எங்கே காணவில்லை, தேடுகிறேன் நான் என்றானாம். அப்போ அந்த மனிதன் யாரு, எப்படி இருக்கணும், யார் தான் மனிதனா? பிறப்பால் வளப்பால் இருப்பவர் எல்லாம் மனிதர்கள் அல்ல என்றானாம். இனத்தால் அல்ல குணத்தால் மட்டும் வாழ்பவன் மனிதன் என்றானாம், வாழ்பவன் மனிதன் என்றானாம். அந்த குணத்தால் வாழ்பவன் மனிதனா? அந்த குணம் எது? இப்போ பொதுவாக எல்லா மதங்களும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லி தந்தாலும் எல்லா மத நூல்களும் சொல்லக்கூடிய ஒரு பொது தத்துவம் என்னவென்று சொன்னால், தன்னை போல் பிறரை நேசி. கீதையிலும் சொல்லியிருக்கு, குரானில் சொல்லியிருக்கு, பைபிளில் சொல்லியிருக்கு, தன்னை போல் பிறரை நேசி. நீ அடுத்தவங்கள ஒன்றை மாதிரி நேசித்தா அவனுக்கு பசி உனக்கு தெரியும், அவனுக்கு தேவை என்னங்கிறது உனக்கு புரியும், அவனுக்கு கஷ்டம் வலி உனக்கு தெரியும். அப்படி தன்னை போல பிறரை நேசிக்கக்கூடிய மனம் குணம் இருந்தால் அதை விட பெரிய செல்வம் உலகத்தில் கிடையாது. தன்னை போல பிறரை செல்லும் தன்மை வேண்டுமே, அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே. பொன்னை போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை, பொன்னை போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை, இதை புரிந்து கொண்ட ஒருவனை போல் மனிதன் வேறில்லை. இப்படி இந்த மனம் இருந்தால் அவன் மனிதனாக முடியுமா? அப்படி ஒருவன் மனிதனாக வாழ முடிந்தால் அவன் தெய்வத்திற்கு சமமாகி விடுவானாம். ஒரு மனிதன் அந்த மனித தன்மையோடு வாழ்ந்து விட்டாலே அவனுக்கு தெய்வ அந்தஸ்து வருமாம். அதனால தான் கவியரசு சொன்னார், ஆசை கோபம் களவு கொண்டவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இந்த குணம் இந்த மனம் இருந்தால் அவன் மனிதன் என்பதற்காகத்தான் நீங்கள் கோயிலில் கூட பாருங்க, கோயிலில் மூலஸ்தானத்தில் மூல விக்கிரகம் சிலை 5 அடி உயரம் தான் இருக்கும். ஆனால் அந்த கோயிலுக்கு முன்னால் அந்த தெய்வம் குடியிருக்கக்கூடிய கோயிலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய கோபுரம் 150 அடி உயரம் இருக்கும். அப்போ அந்த கோபுரத்தை அந்த தெய்வத்திற்காக கட்டவில்லை, அந்த தெய்வத்தை தரிசனம் செய்ய போகக்கூடிய பக்தர்களுக்காக, நமக்காக அந்த கோபுரம் கட்டப்பட்டது. எப்படி என்றால், நீ அந்த தெய்வத்தை தரிசனம் செய்து தெய்வத்தின் அருளை நீ பெற வேண்டுமானால் உன் மனம் கோபுரம் போல உயர்ந்து இருக்க வேண்டும். கோயில் என்றால் கோபுரம் காட்டும் தெய்வம் உண்டு அங்கே, உள்ளம் என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே. பிறந்த நாடே சிறந்த கோயில், பேசும் மொழியே தெய்வம், இதை மறந்திடாமல் வாழ்ந்து வந்தால் கோபுரமாகும் கொள்கை. இப்படி இந்த குணத்தோடு இந்த மனத்தோடு வாழ்பவனே மனிதன் என்பதை
மிக அருமையாக நம்முடைய திரைப்பட பாடல்கள் எடுத்து சொல்லியிருக்கின்றன. நன்றி.